Thefts continue to soar. The commissioner of 250 mobile phones being stolen every single day in London. ஹலோங்க, புதிய நாள் புதிய காலை. நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப சேஃபு. இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாமே இங்கே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் வீட்லேயும் கார் இருக்குது, அது இருக்குது, எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்ருப்போம். பட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவு உண்மை தான். பட் எல்லா கண்ட்ரியும் போலவும் இங்கேவும் கஷ்டம் இருக்குது. இங்கேவும் திருட்டு கொலைன்னு இருக்குது. அந்த வகையில் லண்டன் சேஃபான்னு கேட்டிங்கன்னா சேஃப் தான் பெரும்பாலும். பட் எல்லா கண்ட்ரிலும் இருக்க மாதிரி அக்கறைக்கு இக்கரை பச்சை தான். இங்கேயும் திருட்டு இருக்குது, கொலை இருக்குது. இங்கேயும் மக்கள் பாதுகாப்பாக தான் இருக்கணும். சாதாரணமாக இல்லை. இப்போ நீங்கள் கூகுளில் போய் லண்டன்னு சர்ச் பண்ணாலே வரதெல்லாம் அந்த லண்டன் டவர், லண்டன் பிரிட்ஜ் அதுதான் வரும். ஆனால் நீங்கள் கூகுளில் போயிட்டு லண்டன் ஃபோன் தீஃப் இல்லைன்னா இங்கே நடக்கிற திருட்டுகள்னு சர்ச் பண்ணிங்கன்னா எவ்வளவோ இருக்குது. இவ்வளவு ஏன் என்னோடய ஃபோனை இங்கே திருடிருக்காங்க. நான் ஒரு வாட்டி இங்கே போயிட்டுருக்கும்போது நான் வீடியோ கால் பேசிட்டு போயிட்டேன் என் ஃப்ரெண்டு கூட. என் ஃபோனை கண்ணு முன்னாடியே அப்படின்றதுக்கு திருடிட்டாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க வரதும் தெரியல, எப்போ வராங்கன்னு தெரியல. அவங்க எப்போவுமே நோட்டை விட்டுட்டே இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் வர மாதிரி பாருங்கள். இங்கே லண்டனில் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க ஃபேஸெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு, அதுவும் சென்ட்ரல் லண்டனில் ஒரு கூட்டமே அலையுது. அவங்க எப்போவுமே ஆன் த கோவில் இருக்காங்க. நீங்கள் அசந்த நேரமாக பார்த்து அந்த ஃபோன் உங்கள் கண்ணு இமைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் அவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வருவாங்க. அவங்க வேகமாக போயிடுவாங்க. அப்படியே நீங்கள் பிடிச்சாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ் செக் பண்ணிவிட்டு இது முடியாது, ஏன்னா அவங்க ஃபேஸ் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இதில் இருந்தாங்க அதில் இருந்தாங்கன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் மொபைல் இன்சூரன்ஸ் இருந்தால் உங்களுக்கு மொபைல் திருப்பி கிடச்சிடும். இல்லைன்னா அவ்வளோதான். அதனால் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 வாரம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் செக் பண்ணுறேன், இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க, அன்ஃபார்ச்சுனேட் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அந்த ஆள் யாருன்னு. அதுவும் அவர் மூஞ்சில் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு தான். நான் சொன்னேன், இல்லை அவர் தான் பைக் நம்பர் கொடுத்தேனே, அந்த பைக் நம்பர் நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு சொன்னால், அதுக்கும் அவர் சொல்கிறாங்க, அந்த பைக் ஒருவேளை திருடம் பைக்காக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க எங்களை. ஆக்சுவலி அந்த எண்டில் போலீஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் ஃபோனை பத்திரமா வச்சுங்க. லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 90,000 1 லட்சம் ஃபோன்ஸ் திருடப்படுது. அதுவும் ஐஃபோன் மற்றும் சாம்சங்ஸ் ஃபோன். என்னோடய ஃபோன் ஐஃபோன் போயிடுச்சு. இது 1 இல்லை 2 இல்லை, ரொம்ப சகஜமாக நடக்குது லண்டனில். இது எப்போ தான் தடுப்பாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நீங்கள் ரோட்டில் காரில் பார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார் கதவை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து திருடுறது. நீங்கள் தெரியாமல் கார் கதவை மூடாமல் வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி அவ்வளோதான், கன்ஃபார்மாக உங்கள் கார்லேருந்து எதாவது போயிடும். இப்போ இந்த வீடியோவில் நான் காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டு பக்கத்து தெரியல. இங்கே எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஒருத்தவங்க போட்டாங்க. ஒருத்தன் மிட் நைட் 1 AM இங்கே சுற்றிட்டு இருக்கான் அந்த ரோட்டில். அப்போது ஒரு கார் கதவை திறந்துருக்கிறத பார்த்து அந்த காருக்குள்ளே இருக்கிற குழந்தை சைக்கிள் எடுத்துட்டான். அந்த காரை அவன் சுற்றி பார்க்குறான். நீங்கள் பார்க்கலாம், அந்த அவங்க கேமரா மூலமாக சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. அவங்க பேசுகிறாங்க, நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணுமா வேணாமா இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாம் கேட்குறாங்க. அதில் முக்கால்வாசி பேர் சொன்னது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான், போலீஸ் ஒத்துக்க மாட்டாங்க. நமக்கு அட்வைஸ் பண்ணி இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணாத மாதிரி பண்ணிவிடுவாங்க. அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணாலும் அதில் எந்த ஒரு பலனுமே இல்லை. அதுவும் இந்த சிசிடிவியில் அந்த ஆளோட ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியுது. அப்படியே இருந்தாலும் லண்டனில் பிரயோஜனம் கிடையாது. லண்டனில் நம்ம தான் சேஃபாக இருக்கணும் திருடங்கிட்ட இருந்து. இன்னொரு வீடியோவில் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் திருடன் வீட்டில் ஆள் இருக்கும்போதே வரான். அங்கே இருக்க மோட்டர் பைக் எடுக்க வரான். நல்லா எக்ஸ்பென்சிவ் பைக்னு நினைக்கிறேன். அந்த வீட்டு ஓனர் தடுக்கிறார், மேலே இருந்தானே கீழே போய் தடுக்க மாட்டார். ஏன்னா இங்கே லண்டனில் போலீஸ் சொல்கிறது என்னென்னா, யாராவது திருடன் வந்தாலோ அது கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க கேட்குறத கொடுத்துருங்க, தடுக்க முடிக்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அவன் கத்தி வச்சு குத்திடுவானோ இல்லை ஏதாவது வெப்பனை வச்சு உங்களை அட்டாக் பண்ணிடுவானோ, அந்த ரீசனுக்காக நீங்கள் தடுக்காதீங்க, வந்தால் விட்டுடுங்கன்றாங்க. அதனால தான் இங்கே யாருமே போய் அவங்க கூட ஃபைட் பண்ணுறதோ எதுவும் கிடையாது. இந்தியா அண்ணனுக்கு போய் ஒரு கும்பலாக சேர்ந்து அடித்து பிடிச்சி பண்ணியிருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே விட்டுடுவாங்க, அவங்க தள்ளி தான் நிற்பாங்க. அதுவும் இவர் நல்ல காலம் போல இருக்குது. அந்த அன்னைக்குன்னு பார்த்து அந்த போட்டு ஒழுங்காக திறக்க முடியல, அதை திருடன் விட்டுட்டு போயிட்டாங்க. மற்ற இடத்துல நானே கண் கூட பார்த்துருக்கேன். அவங்க இந்த ட்ரில்லிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷினில் ஷா மிஷின் எடுத்துகிட்டு அந்த லாக்கையே அறுத்து மொத்த சைக்கிளோட தூக்கிட்டு போகிறது, இல்லைன்னா அந்த சைக்கிளோட வீல் திருடிட்டு போகிறது அப்படின்னு இருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, மொத்த யூரோப் கண்ட்ரீஸ்லையும் சரி, இல்லை வளர்ந்த நாடுகளும் சரி, கனடா, அமெரிக்கா, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், இந்த எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி திருடங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது இந்த எம்ஜிஆர் சொன்ன மாதிரி திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டு பிடிக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாதுகாப்பாக இருந்துங்க, திருடங்கிட்ட இருந்து திருடி தான் இருப்பான், நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணுன்றாங்க. இவ்வளோ ஏன் என் ஃபோன் தொலைஞ்சி போனதுக்கு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, நான் ஐஃபோன் யூஸ் பண்ணதெல்லாம் அந்த லொக்கேஷன் எல்லாம் கூட எனக்கு காமிக்குது என்னோட அக்கௌண்ட்டில். நான் அதெல்லாம் கூட ஷேர் பண்ண அவங்க எல்லாம் சரிங்கன்னு எடுத்து வச்சுட்டு கடைசியாக பெரிய 3 நாமமாக போட்டு அமைச்சிட்டாங்க. அதனால் லண்டன் சேஃபா இல்லை சேஃப் இல்லையான்றது பெரிய கொஷின் தான். சேஃப், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது உங்களுக்கு சேஃப். ஆனால் கொஞ்சம் அசந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த சைக்கிள் திருடின மாதிரி
இந்த ஃபோன் திருடின மாதிரி, இல்லை இந்த பைக் திருடின மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நடந்தா தரும். எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்திருக்கு. எப்படி நடந்துட்டு தான் இருக்குது. அது லண்டன் போலீஸ் எப்போ தடுப்பாங்கன்னு தெரியல. என்னமோ லண்டன் போலீஸ் உலகத்திலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான போலீஸ். அவங்க சும்மா போனால் கூட எதுவும் கேட்க மாட்டாங்க. இது எப்போ தான் தெரியும்னு தெரியல. இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியுமா லண்டனை பற்றி? இல்லை இதுதான் உங்களுக்கும் என்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தா? இங்கே வரும்போது எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. பக்கத்து தெருவில் சொன்னாங்க, இங்கே 3 வருஷத்துக்கு முன்னாடி கொலை நடந்திருக்கு, இங்கே இது நடந்திருக்கு, இங்கே பாதுகாப்பாக இருக்கணும், 12 மணிக்கு மேலே போகிறது பயமாக இருக்குது. சில சமயம் நான் நினைக்கும் போது இந்தியாவே இதோட பெட்டராக இருக்கா? இல்லை நான் சென்னையில் கூட இந்த அளவுக்கு நான் அவ்வளோ யோசிச்சதில்லை. எனக்கு தெரியும் இந்தியாவிலையும் சென்னையிலையும் சில இடங்கள்லையும் இந்த மாதிரி ஃபோன் திருட்டுன்றது இருக்க தான் செய்யும். பட் வளர்ந்த நாடுகள்லையும் இப்படி தான் இருக்குன்னும் போது அது நமக்கு எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கான ஒரு முடிவோ இல்லை தெளிவோ இங்கே கிடையாது. அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் வேணால் நான் சொல்கிற நம்பர்னா கூகுளில் போய்ட்டு லண்டன் ஃபோன் தீஃப்னு போடுங்க. அது இஷ்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் சால்வ் ஆகும்னு நினைப்போம். அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி